MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. Satyabama Institute of Science and Technology, admissions open. ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாலே இறக்குறாங்கன்றது வந்து ஃபால்ஸு தான். அந்த ஸ்டெராய்டுன்றதுக்கான நாலேஜ் தெரியாமல் தான் யூஸ் பண்ணி இறந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்க, இது ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியணுன்னும் போது தான் அதை எடுக்கிறாங்க. இப்போ லாங் டேர்மாக இருக்க போகிறோம், நம்ம சடனாக சேஞ்சஸ் தேவையில்லைன்னா அதை எடுக்க போகிறது கிடையாது மோஸ்ட்லி. இப்போ நம்ம எதுக்காக ஜிம்முக்குள்ளே நுழையிறோம், என்ன கோல் நம்மளோடதுன்ற பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே நம்ம அட்வைசபிளாக எடுத்துக்கலாமா வேணாம். இப்போ நான் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காக வரேன், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதுதான் தெரியும் போது அவங்களுக்கு ஜென்ரல் ட்ரைனிங்ன்றது கொடுத்தாலே போதும். ஸ்டெராய்டு வைஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டெராய்ட்ஸ்க்கான சைட் எஃபெக்ட்ஸ் தெரியாமல் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து எங்கே ஃபால்ட் நடக்குதுன்னா, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரியாமல் நம்ம அதை எடுக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம், உங்களோட ஸ்கின் டிசீஸ்க்கான சேனல் வரும், உங்களோட ஃபர்டிலிட்டிஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகும். இது வந்து மோஸ்ட்லி கிட்னி, லிவர் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ செலிபிரிட்டிலாம் வந்து ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக அதை பண்ணுவாங்க? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் என்ன நீடுக்காக வராங்கன்றது தான் மேட்டர்ஸ். நீங்கள் ஒரு படத்துக்காக ரெடி பண்ணணும் போது அப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ள வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, இதில் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, போஸ்ட் சைக்கிள் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக பாடியிலேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெராய்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஒரு டாக்டரோட கைட்லைன்ஸ் சைடும் இதை யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணலாம் சார்? கைட்லைன்ஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸாக உங்களுக்கு முதல்ல எஜுகேட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நடக்கும், ஆனால் இந்த டோசேஜில் தான் நீ எடுக்கணும், இந்த டோசேஜில் எடுத்தால் இந்த டைம் பீரியட் வந்து இவ்வளோ நாள் ஆகும் சேஞ்சஸ் நடக்கிறதுக்குன்றத நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு அவேர்னஸ் தெரியும். இதெல்லாம் தெரியாமல் யூஸ் பண்ணி இது அவேர்னஸ் இல்லாமல் இந்த மெடிசன் எடுத்தாலே நம்ம கிட்டணும் ஓவர் டோஸ் ஆக தான் அதோட ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி உங்களுக்கு டெத் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். சார் வணக்கம் சார். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்க சார். இந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. சின்ன வயசுல 25, 30 கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் நம்ம பாடியில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும், எதனால் இறக்குறாங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாலே இறக்குறாங்கன்றது வந்து ஃபால்ஸ். இதுதான். அந்த ஸ்டெராய்டுன்றதுக்கான நாலேஜ் தெரியாமல் தான் யூஸ் பண்ணி இறந்து போகிறாங்களே. இப்போ ஸ்டெராய்டு யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால், நீங்கள் ஆஸ் உங்களோட என்ன கோல்க்காக நீங்கள் அதை பண்ண போகிறீங்கன்றதும் பேஸ்ட். இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்க, அது ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியணுன்னும் போது தான் அதை எடுக்கிறாங்க. இப்போ லாங் டேர்மாக இருக்க போகிறோம், நம்ம சடனாக சேஞ்சஸ் தேவையில்லைன்னா அதை எடுக்க போகிறது கிடையாது மோஸ்ட்லி. அதையுமே எடுக்கும் போது அதுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் சில பேர் சஜஸ்ட் பண்ணுறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. நம்ம பாடியில் நார்மலாக இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸை தாண்டி அடிஷ்னலாக ஒரு ஹார்மோனோ இல்லை ஒரு ஸ்டெராய்டோ உள்ளே வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்றது ப்ராப்பராக அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிவிட்டு அது யூசேஜ் இருக்குமா இல்லை அவங்களுக்கு தேவையா இல்லையான்றதை பேஸ் பண்ணி வித் அவங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்டோடு நம்ம பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட், அதோட அஃபெக்டட் பார்ட்டுக்கு நீங்கள் போகாமல் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து பாதி பேர் வந்து அது கைட்லைன்ஸ் இல்லாமல் அதை அட்வைஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் நான் உனக்கு கொடுக்குறேன்றது தான் மோஸ்ட்லி இங்கே இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜிம் ட்ரைனரே இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் சின்ன பசங்களுக்குலாம் ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசையில் வராங்க. அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி இறந்து போகிறாங்க இல்லையா சார்? இது வந்து ப்ராப்பராக அதுக்கான நாலேஜ் இல்லாமல் தான் அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது தான் இதில் தெரியுது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெராய்டை பற்றி, அதோட மெடிசனை பற்றி என்ன நாலேஜ் இருக்குதுன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கன்சர்ன் ப்ளஸ் அவங்களோட பர்சனல் ஃபிசிஷியன்கிட்ட கேட்டால் தான் நீங்கள் கொடுக்கணும். ஆஸ் அ ட்ரெயினராக இதுதான் ப்ராசஸ். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்றது கொடுக்கும்போது அவங்க என்ன ஸ்டேட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு தெரியாமல் அதை நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸாக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதனால தான் மோஸ்ட்லி அது நடக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெராய்டு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் இப்போ ப்ராப்பராக மோஸ்ட்லி எல்லாரும் எடுக்கிறது என்னென்னா டெஸ்டோஸ்டெராயினை டிபெண்ட் பண்ணியான ஸ்டெராய்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. டெஸ்டோஸ்டெராயின்ன்றது ஒரு மேலுக்கான ஒரு ஹார்மோன். இது வந்து பூஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தாண்டி உங்களோட மசிலோட பில்ட் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் எக்ஸஸாக போகும். இப்போ உங்களெல்லாம் நார்மலாக உங்களால் உங்களோட பவர் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு 15 kg தான் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுன்றது போது இந்த ஸ்டெராய்டு எல்லாம் யூஸ் ஆகிறதுக்கான உங்களோட பூஸ்ட் பண்ணிவிடும். இன்ஸ்டெட் ஆஃப் 15
உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் பண்ணி விடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நீடா இல்லையான்றது யூ ஹேவ் டு எஜுகேட் டு த கிளைண்ட். என்னென்ன மாதிரி ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார்? அது யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் வரும்? ஸ்டெராய்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம், உங்களோட ஸ்கின் டிசீஸ்க்கான சேனல் வரும், உங்களோட ஃபர்டிலிட்டிஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகும், உங்களோட ஆண்மைத்தன்மை அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும், உங்களோட எரெக்ஷன் லெவல் கம்மியாகும். இதெல்லாமே ப்ராசஸ். இது வந்து எல்லாருக்கும் நடக்கும்னா அது வந்து பாசிபிள் இல்லை. உங்களுக்கு நான் இதெல்லாம் எடுத்தால் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. சான்சஸ் ஆர் தேர். இது எல்லாமே சான்சஸ். இது வந்து மோஸ்ட்லி கிவர் கிட்னி லிவர் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் உங்களோட லைஃப் ஸ்டைலு உங்களோட ஜெனட்டிக் எப்படி இருக்குன்ற பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்றது தெரியும். அதுக்காக தான் உங்களோட ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வந்து உங்களோட டாக்டர்ஸ், உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லையா உங்களோட நீட் என்னன்னு தெரியாமே நீங்கள் கொடுக்குறது தான் மேட்டர். இது வந்து ஒரு ஃபேஷனாக ஆகிடுச்சு. நம்ம வந்து லீனாக இருந்தால் நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க பாதி பேர். அது கிடையாது. ஃபிட்னஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் லுக்ஸ். இப்போ என்னென்ன மாதிரி ஸ்டெராய்டு இருக்குது சார்? என்னென்ன மாதிரி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க? அதெல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டெராய்டு வைஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டெராய்ட்ஸ்க்கான சைடு எஃபெக்ட்ஸ் தெரியாமல் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த டைப் ஆஃப் ஸ்டெராய்டு, இந்த காம்பினேஷனில் இருக்கிற ஸ்டெராய்டு நம்மளுக்கு பாடிக்கு அடாப்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியாமே இது எடுத்ததுனால இன்னொருத்தரை பார்த்து நம்ம அதை எடுக்கிறதுனால நம்ம பாடிக்கு அது செட் ஆகுமான்றது தெரியாமே அதை நம்ம பண்ணிடுறோம். இதில் வந்து எங்கே ஃபால்ட் நடக்குதுன்னா நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரியாமல் நம்ம அதை எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இந்த டைப் ஆஃப் டோசேஜ் நம்மளுக்கு அடாப்ட் ஆகுமா இல்லையான்றது தெரியாமல் இன்டேக் எடுக்கிறது. இப்போ ஒரு சர்டன் பீரியடை தாண்டி இல்லை நம்ம சீக்கிரமாக கோல் அச்சீவ் பண்ணணுன்றதுனால நம்ம ஓவர் டோஸ் இருக்கிறதுனாலையும் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. என் ஃப்ரெண்டுமே ஒருத்தர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி இறந்து போயிருக்காரு சார். அவருக்கு வந்து அந்த போனை அரிக்க ஆரம்பிச்சிச்சு, முதுகெலும்பு. இதெல்லாமே ஒரு ப்ராசஸ். இது எல்லாமே ஓவர் யூஸ் தான். இப்போ நம்ம பாடி வந்து நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்காமல் இருக்கும் போது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். ஏஜிங் ப்ராசஸ்ன்றது நம்ம ஒரு 20 வயசுலேருந்து நம்ம ஆக்டிவாக இருப்போம். ஒரு 50 வயசுக்கான யூசேஜ் ஜாஸ்தி ஆகுது. ஒரு 60 வயசில் நம்மளோட போன்ஸ் எல்லாமே வீக்கன் ஆக ஆரம்பிக்கும் போது இது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. போன் அரிக்க ஆரம்பிக்கிறது. இது ஓவர் யூஸ்னால நடக்குது. இப்போ லாங் டர்மாக நீங்கள் ஒரு ஏஜ் ஒரு 50+ 60 மேலே வர வேண்டிய அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா பாடி வந்து ஓவர் யூஸ் ஆகிருக்கு. பிகாஸ் நீங்கள் இந்த ஸ்டெராய்டுனால உங்களுக்கு எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகிறதுனால உங்களோட வெயிட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால அந்த போனோட ஏஜிங் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான நடக்கிறதுனால உங்களுக்கு போன் மாற ஆகும். ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் அந்த போனு வந்து இப்போ 25 வயசு பையனோட போன் வந்து 50 வயசுக்கான இது அதான் ஓவர் டோசேஜ். உங்களோட டோசேஜை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுதான் நடக்கும்ன்றதுலாம் ஒரு இதுவே கிடையாது. அதே மாதிரி இது உங்களுக்கு நடக்கலாம். ஏன்னா உங்களோட ஜெனட்டிக் எப்படி இருக்குது பேஸ் பண்ணி, உங்களோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் அது தெரியும். இது எனக்கு நடக்குமான்றது காம்ப்ளிகேஷன் தான். நம்ம இதெல்லாம் எடுத்தால் எல்லாருக்குமே இதுதான் நடக்கும்ன்றது ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. அதேமாரி இந்த சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே சார், அதோட இது இல்லை, இது எல்லாமே நம்மளோட பாடி ரிக்குவயர்மெண்ட் தான். இப்போ நம்ம எதுக்காக ஜிம்முக்குள்ளே நுழையிறோம், என்ன கோல் நம்மளோடதுன்ற பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நம்ம அட்வைசபிளாக எடுத்துக்கலாமா வேணாமான்றது. இப்போ நான் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காக வரேன், என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதுதான் தெரியும் போது அவங்களுக்கு ஜென்ரல் ட்ரைனிங்ன்றது கொடுத்தாலே போதும். ஜென்ரல் ட்ரைனிங்ன்றது மசிலை ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். இட்ஸ் நாட் பில்ட் பண்ணுறதோ இல்லை ஷேப் மாற்றுறதோ தாண்டி மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இல்லை ஜிம்முக்கு மோஸ்ட்லி இதை நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் ஏரியா தான் நிறைய பேர் இதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் கால்ட் அ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏரியா. வெயிட் லிஃப்டிங் ஏரியா இட்ஸ் நாட் அ பில்டிங் ஏரியா, இட்ஸ் அ ஸ்ட்ரென்த் பில்டிங். ஸ்ட்ரென்த் பில்டிங் நம்மளோட நார்மல் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். வீக்கரான பார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஏரியா தான் இது. இது வந்து எல்லாருமே அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வந்து போனாலே நம்ம வந்து பாடி பில்டர் ஆகிடலாம், மசில் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தாண்டி இதுக்கான ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரொட்டீன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணிங்கன்னா என்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், உங்களோட மசில் ரெடியூஸ் பண்ணணும், உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணணும்னா என்ன வே ஆஃப் எக்ஸசைஸை பேட்டர்ன் பண்ணணுன்றது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாமே அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான். இப்போ குண்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபேட் லாஸ் பண்ணணுன்னா அதுக்கான ரொட்டீன் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் நடக்கும். ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் ரொட்டீன் என்னன்றது தெரிஞ்சுட்டு பண்ணணும்.
சும்மா உள்ளே வந்தோம் நம்ம ஜிம் எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணால் எல்லா ரிசல்ட்டும் கிடச்சிடும். நம்ம மைண்டில் இருக்கிற ரிசல்ட்டை இங்கே வந்து யூஸ் பண்ணாலே கிடச்சிடும்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய செலிபிரிட்டியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களே சார், இப்போ செலிபிரிட்டிலாம் வந்து ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக அதை பண்ணுவாங்க? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் என்ன நீடுக்காக வராங்கன்றது தான் மேட்டர்ஸ். அவங்க வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காக வர்றதாண்டா அவங்களோட ஜென்ரல் ஃபுட் ஹேபிட்டை ரெகுலேட் பண்ணாலே அவங்க ஹெல்த்தியராக ஃபீல் ஆவாங்க. நீங்கள் ஒரு படத்துக்காக ரெடி பண்ணணும் போது அப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளே வராங்க. அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, இதில் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, போஸ்ட் சைக்கிள் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ஆஃப்டர் நீங்கள் ஒரு ஸ்டெராய்ட்ஸோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட்ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை நம்ம ப்ராப்பராக பாடியிலேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணணும். அந்த ப்ராசஸ் அந்த அந்த பிசிடின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை அண்டர்க்ரூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது என்ன ப்ராசஸ்? இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்குறோம். இப்போ சிவகார்த்திகேயன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அமரன் பத்துக்காக ஒரு 3 மாதத்தில் உடம்பு ஏற்றுறாங்க. இப்போ விக்ரம் சார்லாம் சடனாக உடம்பு ஏற்றுவார், குறைப்பார். ஆர்யா சார்லாம் வந்து இந்த மாதிரிலாம் படத்துக்காக ஏற்றுறாங்க, கம்மி பண்ணுறாங்க இல்லையா சார்? அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க சார்? அவங்க வந்து அந்த படத்துக்கான நீட்கான ஒர்க் அவுட் டைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ஃபுட் அந்த ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? அது அவங்க ட்ரெயினர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளுக்கும் அதுக்கும் இல்லை. அவங்க எடுத்து தான் பண்ண முடியும்னா இல்லை, இது நேச்சுரலாகவே வரும். இது எடுத்தாலே வரல. 3 மாதன்றது வந்து புதுசாக வரவங்களுக்கு நேச்சுரலாக 3 மாதத்தில் பண்ண முடியாது. இது வந்து ஆல்ரெடி அவங்க மசில் மெமரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 மாதத்தில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகினீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். இது சப்ளிமெண்ட்னால தான் நடக்குது, ஸ்டெராய்ட்ஸ்னால தான் நடக்குதுன்ற கான்செப்டே கிடையாது. இவங்க மசில் மெமரி நார்மல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 மந்த்ஸ்லேயே உங்களோட பாடியை சேஞ்சஸ் காட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெராய்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஒரு டாக்டரோட கைட்லைன் சைடும் இதை யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணலாம் சார்? நீங்கள் அந்த கைட்லைன்ஸ் பொருத்தி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸாக அவங்களுக்கு முதல்ல எஜுகேட் பண்ணி ஆகணும். அதை வந்து அவங்க வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுக்கான பாடி கேப்பபிளாக இருக்குதான்றது அவங்க டெஸ்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெராய்டு, இந்த வே ஆஃப் காம்பினேஷன் நம்ம ஸ்டெராய்டு எடுத்தால் நம்ம பாடி அடாப்ட் ஆகுமான்றது வந்து அவங்க டெஸ்ட் மூலியமாகவோ அவங்களோட டாக்டர்ஸோட கன்சல்ட் மூலியமாகவோ அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மூலியமாகவோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாமே கம்மி பண்ணலாம். இந்த சடன் ஃபெயிலியர்ஸ், சடன் ஹார்ட் ஃபெயிலியர், சடன் கிட்னி ஃபெயிலியர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுதான். இது ப்ராப்பராக நீங்கள் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நடக்கும், ஆனால் இந்த டோசேஜில் தான் நீ எடுக்கணும், இந்த டோசேஜில் எடுத்தால் இந்த டைம் பீரியட் வந்து இவ்வளோ நாள் ஆகும் சேஞ்சஸ் நடக்கிறதுக்குன்றத இங்கே ப்ராப்பராக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு அவேர்னஸ் தெரியும். இதெல்லாம் தெரியாமல் யூஸ் பண்ணி இது அவேர்னஸ் இல்லாமல் இந்த மெடிசன் எடுத்தாலே நம்ம ஓவர் டோஸ் ஆக தான் பாடியில் இருக்கிற நார்மல் ஆர்கன்ஸோட வேலையை வந்து இது ஓவர்டேக் பண்ணி அதோட ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி உங்களுக்கு டெத் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுது. டெத் ஸ்டேஜுக்கு இதனால தான் கொண்டு போகுது. ஆமாம், ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ இந்த ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களா சார்? ஸ்டெராய்டு சப்ளிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்ல நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்கலை, இது நமக்கு சைடு எஃபெக்ட் காட்டும் இல்லையா? என்ன நம்ம சைடு எஃபெக்ட்லாம் காட்டும் உங்களுக்கு? மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நாசியா வரும், உங்களுக்கு வந்து ஸ்டமக் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டமக் இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும் சம்டைம்ஸ், அப்புறம் ஏர்ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரேஷஸ் வரும். மோஸ்ட்லி மெயின்லி உங்களுக்கு வந்து ஸ்டொமக் கொலாப்ஸ் தான் நடக்கும் இனிஷியலாக. இது சடனாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியுது அதில் தான். நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு ரேஷஸ் வர ஆரம்பிக்கலாம். அந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு பாடிக்கு ஒத்துக்கலைன்னா ரேஷஸ் வர ஆரம்பிக்கலாம், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம், இதெல்லாமே இருக்குது. எண்டு ஸ்டேஜ் உங்களோட ஏர்ஃபால் நடக்கும். அது நெக்ஸ்ட் லெவல் உங்களோட ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு எஃபெக்ட்லாம் வர சொல்லி நம்ம உஷாராயிடணும், இதை நமக்கு செட் ஆகலை, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. ஆமாம், இது அதான் உங்களுக்கு அந்த ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு அந்த ஸ்டமக் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்றது. முடிஞ்ச வரலும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணி நேச்சுரலாக போகிறது எப்பவுமே ஹெல்தி. ஆனால் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது எடுக்கலைனாலும் நான் பில்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அவர் சும்மா சொல்கிறாங்கன்னு தான் இருக்கும். இதை எடுக்காமல் நேச்சுரலாக பண்ணும் போது உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்கும், பட் ஆனால் அது சஸ்டெயின்டாக இருக்கும். இவங்க 3 மாசத்துல ஏத்துறாங்கன்னா அவங்க ஒரு 6 மந்த் 1 இயர்ல கூட 1 இயர் கூட ஆகலாம். அதே காம்பினேஷன் ஆஃப் ரிசல்ட் கிடைக்காது, பட் உங்களோட பவர் வைஸ் உங்களோட எனர்ஜி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஆனால் அது வந்து அதோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து மோர் தென் 6 to 1 இயர் ஆகும். அந்த ரிசல்ட் வந்து ப்ரொலாங்காக நீங்கள்
ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஒரு 3 months 4 months விட்டாலுமே அதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கும். எந்த சேஞ்சஸும் மேஜர் சேஞ்சஸ் நடக்காது. இப்போ நார்மலாக இந்த மாதிரி எடுத்து சடனாக பில்ட் பண்ணுறவங்க ஒரு 3 months ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த 3 monthsக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ்லேயே இருக்க மாட்டாங்க. இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. டோட்டலாக அவங்களோட பாடியே சேஞ்சஸ் நடக்கும் டியூ டு திஸ் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட். இதெல்லாம் எடுக்காமல் பண்ணும்போது இது வந்து ப்ரொலாங்காக இருக்கும். மசில் மெமரியில் அது ஒர்க் அவுட் நிற்கும். நீங்கள் சீக்கிரமாக அதுக்கப்புறம் நீங்கள் சடனாக ஸ்டார்ட் பண்ணாலுமே எக்ஸசைஸ் உங்கள் பாடி வந்து அந்த எக்ஸசைஸ்க்கு அடாப்ட் ஆகிடும் ப்ராப்பர் கைட்லைன்ஸோடு பண்ணும்போது. இந்த ஸ்டெராய்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வெளியெடுக்க தெரியாமல் நிறைய பேருக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய பேர் வந்து ஸ்டெராய்ட்ஸை எடுக்கிறாங்க. ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ளே வந்து நம்மளோட பாடி சேஞ்சஸ் நடக்குது. அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு அந்த பீரியட் ஆஃப் சைக்கிளை நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதோட மெடிசனை வந்து உள்ளேருந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அதை மோஸ்ட்லி நம்ம ஆட்கள் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் வந்து இதோட டிஃபார்மிட்டி நிறைய நடக்குது. அந்த ப்ராசஸ் வந்து பிசிடின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் சைக்கிள் தெரப்பின்னு. இது வந்து இந்த மெடிசன் வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து எல்லா டைம்லாம் எடுக்க முடியாது. இந்த டெஸ்டாஸ்டெராய்டு வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து ப்ரொலாங்காலாம் எடுக்க முடியாது. எல்லாம் ப்ரொலாங்கெலாம் எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் டெத்து கம்பல் உங்களுக்கு நடக்கும். இது வந்து ஒரு சைக்கிள் தான். இந்த சைக்கிளில் வந்து பிரேக் டவுன் பண்ணி உடம்புலேருந்து வாஷ் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரப்பி இருக்குது. இந்த டெஸ்ட் எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த ஸ்டெராய்டோட இம்பேக்ட் வந்து உங்கள் பாடியிலேயே இருக்க ஆரம்பிச்சிடும். இதை ப்ராப்பராக பண்ணும் போது ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணுறதுனால இந்த ரிஸ்கில் இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகே, அது என்ன ப்ராசஸ் சார், என்ன தெரப்பி? அது போஸ்ட் சைக்கிள் தெரப்பின்னு இருக்குது. நம்ம அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எடுக்கும் போது உங்களோட ஒரு 1 or 2 weeksல அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறத தாண்டி இது வந்து உங்களோட டாக்டர்ஸ் உங்கள் பாடிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த டைப் ஆஃப் சைக்கிளை நீங்கள் எடுக்கும்போது தான் இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டெராய்டோ சப்ளிமெண்ட்டோ யூஸ் பண்ண சொல்ல விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு எந்த எஃபெக்ட் இதெல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் தாண்டி இதெல்லாமே பேஸ்ட் ஆன் த ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான். இப்போ இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அதையும் தாண்டி நடக்கிறது தான் இதெல்லாம் நடக்கும்னு ஒரு கைட்லைன்ஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இதிலேருந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இதிலேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open.